Hello students, இப்போ நம்ம class 12 business mathsல first chapter matrices and determinants பார்க்க போகிறோம். அதில் transition probability matrix example 1.27 1.28 இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ example 1.27 Akash bat according to the following trait. If he makes a hit, yes, there is a 25% chance that he will make a hit is next time at bat. ஸோ இந்த இடத்துல ஹிட்டுன்றதை அவங்களே என்னன்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க, எஸ். இப்போ எஸ்லேருந்து 25% நம்ம எஸ்ஸோட லைனை ஃபில் பண்ண போகிறோம். ஆனால் இந்த 25% எங்கே ஃபில் பண்ணணும்? தட் ஈ வில் மேக் அ ஹிட். அப்போ எஸ். அப்போ நம்ம டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் வந்து எஸ்லேருந்து எஸ்ஸுக்கு 25% போடணும். நெக்ஸ்ட், இஃப் he fails to hit F, there is a 35% chance that will make a hit. இப்போ ரெண்டு ஆல்ஃபபெட் இருக்குது, ஒன்று எஸ் ஒன்று எஃப். அப்போ நம்ம டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸில் எத்தனை ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணுவோம்? எஸ் எஃப் எஸ் எஃப். இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் லைனில் என்ன கொடுத்துருக்காங்க, அவன் ஹிட் பண்ணா, அப்போ எஸ்ஸோட லைனை ஃபில் பண்ண போகிறேன். அப்போ இந்த 25 எங்கே போடணும்? ஹீ வில் மேக் அ ஹிட் இஸ் நெக்ஸ்ட் டைம். அப்போ ஹிட்டுனா எஸ் தானே, எஸ்ஸோட லைனில் எஸ்ஸுக்கு நேராக 25 போடணும். பாருங்கள், எஸ்ஸோட லைனில் எஸ்ஸுக்கு நேராக 25% எடுத்துட்டேன்னா நான் அதை என்னன்னு போடுவேன், 0.25. இப்போ அடுத்து இஃப் ஹி ஃபெயில்ஸ் அப்படின்னா நான் எஃபோட லைனில் நான் ஃபில் பண்ண போகிறேன். there is a 35% chance, அப்போ 0.35ன்னு ஃபில் பண்ண போகிறேன். he will make a hit. ஹிட்டுனா என்ன, எஸ். அப்போ எஃபோட லைனில் எஸ்ஸுக்கு நேராக 0.35 போடணும். பாருங்கள், எஃபோட லைனில் எஸ்ஸுக்கு நேராக 0.35 போட்டிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு நம்பர் அவங்க கொடுக்கல, நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? நான் சொல்லியிருக்கேன், இங்கே எத்தனை ஆல்ஃபபெட் வேணாலும் இருக்கட்டும். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணால் ஆன்சர் என்ன வரணும், 1. இப்போ இது 0.25னா அப்போ எஃபோட ஆன்சர் என்ன, ப்ளஸ் 0.25. இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 0.25. அப்போ 1 மைனஸ் 0.25 தான் என்னன்னு வருது, 0.75. அதே மாதிரி 1 மைனஸ் 0.35 தான் என்ன வருது, 0.65. இப்போ நம்ம டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டோம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, find transition probability matrix for data find out பண்ணிட்டோம். and determine Akash long range batting average. இந்த மாதிரி லாங் ரேஞ்சுனா என்ன அர்த்தம்? இதே மாதிரி லாங்காக போயிட்டே இருந்தால் என்ன? அப்போ இந்த மாதிரி லாங் ரேஞ்சு லாங் டியூரேஷன் கேட்டாங்கன்னா யூக்லிபிரியம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ யூக்லிபிரியம், இப்போ நான் எஸ்எஃப்னு ரெண்டு ஆல்ஃபபெட் எடுத்துக்கிட்டேன். இது என்னோட டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ், எனக்கு ஆன்சர் எஸ்எஃப்னு வரும். இந்த மாதிரி யூக்லிபிரியம் கண்டுபிடிக்கிறப்ப எய்தர் இந்த ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலம் கூட மல்டிப்ளை பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆன்சர் கிடைக்கும், ஒன்று அதை எடுங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலம் கூட மல்டிப்ளை பண்ணால் செகண்ட் ஆன்சர் கிடைக்கும், இதை எடுங்க. ரெண்டுத்தில் எதை எடுத்து ப்ரூஃப் பண்ணாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். நம்ம இப்போ எப்போதுமே ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்க போகிறோம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட எஸ்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள், செகண்ட் எலிமெண்ட்டோட எஃப்ஐ மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 0.25s ப்ளஸ் 0.35f இஸ் ஈக்குவல் டு எஸ். இப்போ இதுவும் எஸ் இதுவும் எஸ், அப்போ இங்கே மட்டும்தான் எஃப் இருக்குது. அப்போ எஃப்க்கு பதில் நான் என்னன்னு போடலாம், 1 மைனஸ் எஸ். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 0.25 மைனஸ் 0.35 என்ன வரும், 0.10ன்னு வரும். இந்த மைனஸ் 0.10s இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 0.10s. எஸ் இந்த இடத்துல நம்பர் இல்லைன்னு நினைக்காதீங்க, இது என்னென்னு அர்த்தம், 1. அப்போ 1 ப்ளஸ் 0.10 என்னது, 1.10. எப்போதுமே நமக்கு ஒரு ஆல்ஃபபெட் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டேர்ம் வந்து இங்கே டினாமினேட்டரில் வரணும். அப்போ அது 0.35 டிவைடட் பை 1.10ன்னு கால்குலேட்டரில் போட்டால் ஆன்சர் என்ன வரும், 0.318. இது எஸ். அப்போ நான் எஃப் எப்படி கண்டுபிடிப்பேன், 1 மைனஸ் எஸ். எஸ்னா 1 மைனஸ் எஃப், எஃப்னா 1 மைனஸ் எஸ். இது ஏபிபிக்யூ எதுவாக இருந்தாலும் இதுதான். ஒன்று வேணும்னா 1 மைனஸ் த அனதர் ஆல்ஃபபெட். ஓகே, இப்போ இதை எப்படி பெர்சன்டேஜெலாம் மாற்றணும், ஒன்றில் இன்ட்டு 100, அதாவது பாயிண்ட்டை 2 டிஜிட் தள்ளி வைக்கணும். அப்போ பேட்டிங் ஆவரேஜ் எவ்வளோ, 31.8. நான் பேட்டிங்கோட ஆவரேஜ் 68.2%. எப்போதுமே இந்த மாதிரி 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் பெர்சன்டேஜ் சிம்பிள் போடணும். நீங்கள் அதே போல் பெர்சன்டேஜ் சிம்பிளை ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதுறீங்கன்னா என்ன பண்ணணும், பாயிண்ட் வச்சு எழுதணும். அதனால தான் கொஸ்டினில் 25%னா நம்ம 0.25, 35%னா 0.35ன்னு போட்டோம்.
ஸோ ஆகாஷோட பேட்டிங் ஆவரேஜ் 31.8%. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 1.28. 80% of students who do max work during one study period will do max work at the next study period. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, 80% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பீரியடில் மேக்ஸ் படித்தா நெக்ஸ்ட் பீரியடை என்ன பண்ணுறாங்களா, மேக்ஸ் போடுறாங்களா. 30% of the students who do English work during one study period will do English work at the next study period. 30% students வந்து இங்கிலீஷ் படித்தாங்கன்னா நெக்ஸ்ட் பீரியடும் இங்கிலீஷ் படிக்கிறாங்களா. Initially there were 60 students do max work and 40 students do English work. Calculate transition probability matrix. First question. Second question, the number of students who do max work, English work for the next subsequent 2 periods. நல்லா கவனிங்க, என்ன கேட்டிருக்காங்க, 2 periods. அப்போ நம்ம ஆஃப்டர் ஃபஸ்ட்டு ஸ்டடி பீரியட்னு ஒன்று கண்டுபிடிக்கணும், ஆஃப்டர் செகண்ட் ஸ்டடி பீரியட்னு ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ இதில் என்னென்ன சப்ஜெக்ட் வருது, மேக்ஸு, இங்கிலீஷ். அப்போ நம்ம என்ன ஆல்ஃபபெட் எடுத்துக்கலாம், எம்இ. பாருங்கள், நான் எம்இன்னு போட்டுக்கிட்டேன்னா இப்போ அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, 80% of students who do maths. அப்படின்னா நான் மேக்ஸோட லைனில் எழுத போகிறேன் 80ன்றத. டூரிங் ஒன் பீரியட் வில் டூ மேக்ஸ் ஒர்க். அப்போ மேக்ஸ் எம்மோட லைனில் எம்முக்கு நேராக நான் என்ன போடுவேன், 80% போட்டிருக்கா. எம்மோட லைனில் எம்முக்கு நேராக 80% எடுத்துட்டா என்னன்னு போடுவோம், 0.80. அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா வர 0 போடலாம், போடாமையும் இருக்கலாம். இப்போ அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 30% who do English work. அப்படின்னா இப்போ ஈயோட லைன் ஃபில் பண்ண போகிறேன், அதில் 30 போட போகிறேன். எங்கே போட போகிறேன், will do English work. அப்போ ஈயோட லைனில் ஈக்கு நேராக 30%ன்னு போடணும். பாருங்கள், ஈயோட லைனில் ஈக்கு நேராக 30% போட்டுட்டா. அப்போ இந்த இடமும் அவங்க நமக்கு கொடுக்கல, இப்போ நம்ம தான் போடணும். இப்போ இது 0.8னா இது என்னவா இருக்கும், 0.2. இது 0.3னா கண்டிப்பாக இது என்னவா இருக்கும், 0.7. இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். இப்போ நம்மளோட செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆஃப்டர் 2 ஸ்டடி பீரியட்ஸ் என்ன. அப்போ ஃபஸ்ட்டு ஆஃப்டர் 1 ஸ்டடி பீரியட் கண்டுபிடிப்போம். எனக்கு கொஸ்டின்லேயே என்ன கொடுத்துட்டாங்க, மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸா, 60 ஸ்டூடெண்ட்ஸ் 40 ஸ்டூடெண்ட்ஸ்னா. அப்போ இந்த இடத்துல நான் என்ன போடுவேன், 60 40. இது என்னோட டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே ஏன் நம்ம பாயிண்டில் போடல, இப்போ இங்கே 80%னா 0.8 போட்டேன், 30%னா 0.3 போட்டேன். ஆனால் இங்கே 60 40 அப்படியே போட்டுட்டேன். ஏன், பிகாஸ் கொஸ்டினில் பர்சன் கொடுக்கல, 60 ஸ்டூடெண்ட்ஸ் 40 ஸ்டூடெண்ட்ஸ், அதனால தான் அப்படியே போட்டுக்கிட்டேன். ஒருவேளை 60% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்னால் நான் இங்கே 0.6 0.4 தான் போட்டுப்பேன். இப்போ எப்போதும் போல் இது கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 8 6 என்ன வரும், 48. இங்கே ஒரு 0 இருக்குது, அப்போ 418 வருமா. ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோமா, அப்போ இந்த ஒரு 0 போயிடும். அதனால தான் இங்கே 48ன்னு போட்டிருக்கேன். அதே போல் 7 4s are 28, இந்த 0 போயிடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 6 2s are 12 + 4 3s are 12, 7 6 24. நம்ம ஆன்சர் கரெக்டாக தப்பா எப்படி கண்டுபிடிக்கலாம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், கரெக்டாக 1 வருதான்னு பாருங்கள். எய்தர் 1 இல்லைனா 100. ஸோ 76 + 24 100 கரெக்டாக வருது. அப்போ ஆன்சர் ரைட். இல்லை 0.76 0.24, சப்போஸ் இது பெர்சன்டேஜாக இருந்தால் 0.76 0.24னாலும் ரைட்டு தான். இப்போ நம்ம ஆஃப்டர் 1 ஸ்டடி பீரியடோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதில் மேக்ஸ் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் செய்வாங்க, 76 ஸ்டூடெண்ட்ஸ். இங்கிலீஷ் வந்து 24 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஆஃப்டர் செகண்ட் ஸ்டடி பீரியட் பார்க்க போகிறோம். ஸோ எழுதிடுங்க ஆன்சரை. ஆஃப்டர் 1 ஸ்டடி பீரியட் 76 students do maths work and 24 students do English work. இப்போ செகண்ட் ஸ்டடி பீரியடுக்கு அடுத்தது. இப்போ இங்கே போடுற நம்பர் கொஸ்டினில் தர நம்பர் கிடையாது. நம்ம போன ஸ்டெப்பில் ஆன்சர் கண்டுபிடிச்சோம்ல 76 24, அதை தான் போட்டு டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணோம். இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 76 × 8 60.8, 24 × 0.7 16.8. அதே போல் இது கூட மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர். அப்போ ஆஃப்டர் 2 ஸ்டடி பீரியட்ஸ்
77.6 ஸ்டூடெண்ட்டில் போயிட்டு 0.6 சொன்னால் நல்லா இருக்குமா? ஸோ அப்ராக்ஸாக போட்டுங்க. பாயிண்ட்டுக்கு அடுத்தது 5 விட கிரேட்டராக வருது, அப்போ 78 ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறமா 5 விட கம்மியாக இருக்குது, அப்போ 22 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 78 ஸ்டூடெண்ட்ஸ் டூ மேக்ஸ் ஒர்க் அண்ட் 22 ஸ்டூடெண்ட்ஸ் டூ இங்கிலீஷ் ஒர்க். இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஈக்லிபிரியம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? தேவையில்லை. ஏன்னா நம்மளோட கொஸ்டின் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் போடுங்க, 2 ஸ்டடி பீரியடுக்கு அடுத்தது என்னென்ன நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அப்போ நம்ம ஈக்லிபிரியம் போட வேண்டாம். ஒருவேளை அவங்க ஆஃப்டர் எ லாங் இன்டர்வல் ஆஃப் டைம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் போடுறாங்கன்னா ஈக்லிபிரியம் கண்டுபிடிக்கணும். இங்கே அது நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி 2 இல்லை ஆஃப்டர் 5 ஸ்டடி பீரியட்ஸ் கேட்டாலும் இதுக்கு அடுத்த நீங்கள் போடணும். இப்போ ஆஃப்டர் 3rd ஸ்டடி பீரியட்னால் இந்த ஆன்சர் எடுத்துக்கணும். இந்த ஆன்சரை போட்டுட்டு டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ 4th ஸ்டடி பீரியடுக்கு இங்கே வந்து ஆன்சரை போட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1.27 1.28 பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.